Hi all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இத செய்யறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். 15 சின்ன வெங்காயத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை கீறி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆறு இல்லைன்னா 7 பூண்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெயிலேயே. சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஏற்கனவே எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பத்து நிமிஷத்துக்கு புளி தண்ணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே போய் ஒரு நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சிம்லையை வச்சுட்டு கருவாடு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே உப்பு தண்ணியில் கருவாடை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுடு தண்ணியில். ஸோ இப்போ நான் இந்த கருவாடோட பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கருவாட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. சேர்த்த கருவாடும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கருவாடில் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல சுவையான மணமான கருவாட்டு குழம்பு தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.